டெண்டெல்லாம் போட்டாச்சு போலையே. ஆமாம், நல்ல ஏகப்பட்ட டெண்டு போட்டு வச்சுருக்காங்களே. எதில் வேணாலும் நல்லா போய் படுத்துக்கிடலாம். அப்போனா இன்னைக்கு நைட்டு நல்லா ஜாலியாக இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து கதை பேசிக்கிட்டே தூங்குவோம். ஆமாம் ஆமாம், அதுக்கு தானே வந்திருக்கோம். முதல்ல லட்சுமி அக்கா சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிருவோம். அதுக்கு பிறகு நம்ம நல்லா ஜாலியாக விளையாடுவோன்னே. ஏட்டி நந்தினி, மது 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க? தண்ணி பிடிச்சிட்டு வர சொன்னாங்கக்கா, அதான் போய்கிட்டு இருக்கோம். டீ போடுறதுக்கும் சமைக்கிறதுக்கும். ஆ சரி சரி, போய் பிடிச்சிட்டு வாங்க. ரொம்ப கீழெல்லாம் ஆழமாக இறங்கி போயிடாதீங்கன்னு. அந்த மேலேயே ஆற்றுல தண்ணி ஓடுது, அதில் பிடிச்சிட்டு வாங்க. நீங்களும் எங்க கூட வர்றீங்களா? நாங்களாம் விறகு பறக்க போகிறோம். நீங்கள் தண்ணி பிடிச்சிட்டு வாங்க. நாங்கள் விறகு பறக்கிட்டு வந்தால் தானே சமைக்க முடியும். அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அக்கா, அந்த பக்கம் காஞ்ச கட்டை நிறைய இருக்குக்கா. நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் அதை போய் எடுத்துக்கோங்க. அப்படியாட்டி, காஞ்ச கட்டை கிடக்கா? சரி சரி, அப்படின்னா நாங்கள் போய் எடுத்துக்கிடுதோம். நீங்கள் போய் தண்ணி கொண்டு வாங்க, நாங்கள் போய் விறகு பறக்கிட்டு வரோம். ஆ சரிக்கா, நாங்கள் போயிட்டு வரோம். இந்த பிள்ளைகள் ரெண்டும் தனியாக போகுதுகளே, ஒன்றும் ஆபத்தெல்லாம் கிடையாதுல்ல? என்ன ஆபத்து வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது இல்லாட்டி காட்டு விலங்குகள் அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுல்ல. நம்ம எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், சரியா? ஆ சரிக்கா, நம்ம ஜாக்கிரதையாகவே இருப்போம். இவளுகெல்லாம் எங்கே போகிறாளுக? நம்மளும் கூட சேர்ந்து போவோம். எட்டி நெல்லுங்கட்டி, என்னையும் கூட்டிகிட்டு போங்க. என்ன வேக வேகமாக போறீங்க? என்னை கீழே தள்ளி விட்டு கொல்ல பார்த்தது காணாதா? இன்னும் என்ன செய்ய போற? நான் ஏமா உன்னைய கொல்ல போறேன்? உண்மையாவே அங்கனுக்குள்ள ஒரு பூரா ஓடுனுச்சு. அதான் பூரா ஓடுது, ஜாக்கிரதையா இருன்னு சொன்னேன். நீ பதறிக்கிட்டு கீழே குதிப்பேன்னு யாருக்கு தெரியும்? பூரானும் இல்லை, ஒரு சுண்டலியும் இல்லை. சும்மா நீங்கள் போய் சொல்லி எங்களை ஏமாத்திட்டீங்க. மாலாக்காவை தள்ளி விடுறதுக்கு தான் நீங்கள் அப்படிலாம் செஞ்சீங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் மாலாக்காவை கொல்ல பார்த்தீங்க. ஏமா தேவையில்லாமல் என் மேலே பழிய போடுதீங்க? நான் வேணுக்குன்னு அப்படிலாம் செய்வேனா? மாலா என் ஃப்ரெண்டு, அவளை போய் நான் கொல்ல பார்ப்பேனா? ஃப்ரெண்டா? யாருக்கு யார் ஃப்ரெண்டு? ஐயோ பாவமேன்னு உன்னைய கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டோம். ஆனால் நீ என்னெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? என்னை கேட்டு யாருக்கிட்டையாவது ஒழுங்காக உண்மையாக இருந்திருக்கியா? எல்லாரையும் பாடாதான் படுத்துதே. உன்னை ஏன்டா கூட்டத்தில் சேர்த்தோன்னு இருக்கு. ஏன்டி இப்படிலாம் பேசுதீங்க? நான் என்னை கேட்டு உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுருக்கேனா? நீங்களாம் என் ஃப்ரெண்டு, உங்கள் கூடலாம் சேர்ந்து விளையாடலாம், ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசுதீங்களே, நானா உங்களெல்லாம் கொல்ல பார்ப்பேன். செம நடிப்பு ராதா ஆண்டி. உங்கள் நடிப்புக்கு நல்ல ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். அப்படியா? அவளை நல்லாவா நடிக்கே? சரி, அதான் கூட்டமாக சேர்ந்து காரி துப்பிட்டீங்கல்ல, அதோட விடுங்க. நானும் உங்கள் கூட வாரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் விறகு எடுத்துகிட்டு வருவோம். நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களை போலீஸில் தான் பிடிச்சி கொடுத்துருக்கணும். சரி போனால் போதே, ஒரே ஊருக்காரவங்களாச்சேன்னு சொல்லிட்டு உங்களை விடுதோம். சரியா? பெசாட்டுக்கு அங்கே போய் உட்காந்து ஏதாட்டும் வேலை இருந்தால் பாருங்கள். லட்சுமி அக்காக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. நாங்கள் போய் விறகு எடுத்துக்கிடுதோம். எங்கள் கூடலாம் நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம். ஆமாம் மாலாக்கா நெட்டச்சி, வாங்க நம்ம போவோம். இவளுகெல்லாம் ஒரு ஆள், சரியான சில்லாட்டைங்க. இவளுக்கு கூட போய் சேரணுன்ட்டு நான் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் இருக்கிற கெத்துக்கு இவளுக்கு கூடலாம் வந்து பேசலாமா? போன போது கூட்டத்தில் சேர்த்துக்கோங்கடின்னு சேர்க்க மாட்டேக்காளுங்க. இவளுக்கு கிட்ட போய் நம்ம கெஞ்சணுமாக்கும். நம்ம அதுக்கு வேற ஏதாட்டும் ஒன்று செய்வோம். ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன், அதுக்குன்னு உடனே கூட்டத்தை விட்டே விலைக்கு வச்சுட்டு இப்படியா போவாளுங்க? நம்ம டைட்டானிக் போஸ்ட் கொடுத்தோம்ல, அதை பார்த்து ராதா ஆண்டிக்கு போறாம போல. அதனால தான் நம்ம கூட சேரணுங்காக நம்ம 3 ரோசஸ் குரூப்பில் வந்து சேர்ந்துடலான்னு பார்க்கா. சை, அவங்கள சேர்த்தா கூட்டம் விளங்கிரும். 3 ரோசஸ்ன்னு சொல்லும் போது தான் நல்லா இருக்குது. 4 ரோசஸ்ன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும். அவன் நல்லவளாக இருந்தால் கூட்டத்தில் சேர்க்கலாம். இப்படிப்பட்டவளை நம்ம கொண்டு எப்படி நம்ம கூட்டத்தில் சேர்க்க முடியும்? நானும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் என் குணத்தை மாற்றவே முடியல. நான் என்னதான் செய்ய? இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல நந்தினி? ஆமா மது, ரொம்ப அழகா இருக்கு. நம்ம போய் தண்ணி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம குமாரை கூட்டிட்டு வரணும். அவங்க கூட சேர்ந்து இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். இந்த இடம் என்ன அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குமாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கேன். மது, நீங்க தண்ணி எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் நந்தினி. போலாமா? போலாம் போலாம். ஏம்மா, என்ன இடம் இது? இவ்வளவு பயங்கரமா இருக்கு. காடுன்னு அப்படித்தானே இருக்கும். ரொம்ப அமைதியா இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு. ஏதோ பேய் படத்துக்குள்ள வந்த மாதிரியே இருக்கு. சரி, அப்பனா கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போயிருவோம். ஆட்டோ வாங்க. இங்க கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. இங்கேயே விறக பறக்கிட்டு ஓடிடுவோம்.
வெளிச்சம் தெரியுது, ஆனால் விறகு எங்கே இருக்கு? இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் விறகு கிடைக்கும்க்கா. இன்னும் தள்ளி போகணுமா? வேண்டாம், போதும், இப்படியே ஓடிடுவோம். ஓடுனா சோறு கிடைக்காது, இன்னைக்கு பூரா பட்டினியாக தான் கிடக்கணும். சோறா? ஒரு காப்பிக்கே வழி கிடையாது. முதல்ல நம்ம விறகு கொண்டு போய் கொடுத்தா தான் அவங்க காப்பியே போடுவாங்க. ஆமாடி, முதல்ல எப்படியாவது விறக பறக்குங்க, அப்போ தான் சோறு கிடைக்கும். நமக்கு சோறு தான் முக்கியம். சோறு வாழ்க. ஆ, கரெக்டாக வந்துட்டோம். இங்கே தான் விறகு கிடைக்கும் நம்மளுக்கு. ஏக்கா இந்த குச்சியெல்லாம் பிறக்குவோங்க்கா. இதெல்லாம் நல்லா காஞ்சுதான் இருக்கு, நல்லா விறகு எரியும். ஆட்டோண்டி, நீங்கள் கொஞ்சம் பிறக்கு, நான் அந்த பக்கம் பிறக்குதேன். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிறக்கி கொண்டு போயிடுவோம். அப்போனா நான் அங்கிட்டு போகிறேன். என்னது இது, வேறு மாதிரி இழுத்துக்கிட்டு வர மாட்டேக்கி. கடவுளுக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம். நம்மளுக்குன்னு நிறைய குச்சா உடஞ்சி கிடக்கு. இது அப்படியே டக்கு டக்குன்னு உடச்சி கட்டிடணும். ஏய் வந்துரு. நம்ம இந்த கொடியை பிடிச்சி இழுத்து அத்தம்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு கெட்டாக கட்டிடுவோம். நெட்டச்சி, நானும் விறகு கொண்டு வந்துட்டேன். நீயும் கொண்டு வந்துட்டியா? அப்போ ரெண்டையும் சேர்த்து கட்டிடுவோமா? தனித்தனியாக கட்டி தலையில் வச்சு கொண்டு போயிடுவோம். அப்போ தான் தூக்க முடியும். எல்லாத்தையும் சேர்த்து கட்டிட்டா எப்படி தூக்க? சரிட்டி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அப்படியே தனித்தனியாக கட்டிடுவோம். சரி, மாலாக்கு அங்கே என்ன சண்டை போட்டு கிடக்காக? சண்டையா? யார் கூட? அங்கே திரும்பி பாரு. ஏய் வந்துரு வந்துரு வந்துரு. மாலாவா கொக்கா? சும்மா விடுவேன். மாலாக்கா, ஏன் அது கூட கடந்து இவ்வளோ போராடிட்டு கிடைக்கீங்க? நான் வந்துருங்க, அது வரமாட்டேக்கி. அதான் பிடிச்சி இழுத்து பிச்சிட்டோம்ல. சரி, எல்லாத்தையும் ஒவ்வொரு கெட்டாக போட்டு கட்டிடுவோம். ஆமாடி, கெட்டிட்டு ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு போயிடுவோம். யாத்தே, இங்கே என்னமோ இருக்கு போலையே. சீக்கிரம் வேகமாக கட்டுங்கடி. 1 2 3. வெங்காயமும் தக்காளியும் இவ்வளோ போதும் இல்லக்கா? ஆமாடி, வெட்டினது போதும். நிறைய வெங்காயத்தை கொண்டு போட்டால் நல்லா இருக்காது. ஏக்கா, என்ன சாப்பாடு செய்ய போறீங்க? கூட்டாஞ்சோறு தான் கிண்ட போகிறோம் டி. மொத்தமாக போட்டு கிண்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிரும்ல. கூட்டாஞ்சோறு செய்யறதுக்கு பதிலாக வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம்ல, நல்லா இருக்குமே. அதுக்கு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டெல்லாம் வேணும்ல. இஞ்சி வெள்ளை போடலாம் அரைக்கணும். அது இதுன்னு நிறைய இருக்குது. தயிர் வேணும். அதெல்லாம் இல்லைம்மா. தலைவர் கொஞ்சம் காய்கறி மசால் பொடியும் தான் கொடுத்து விட்ருக்காரு. அதை வச்சு நம்ம கூட்டாஞ்சோறு தான் செய்ய முடியும். ஆமாம், அது வேற இருக்குல்ல. தலைவர் என்னாச்சு தான் கூட்டாஞ்சோறு செஞ்சிருங்கம்மா போதும்ட்டாரு. உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குது, ஊறுகாய் இருக்குது, போதும் அதை வச்சே சாப்பிட்டுக்கிடுவோம். மத்தியானத்துக்கு ராத்திரிக்கு சேர்த்து செஞ்சு விட்ருங்கன்னாரு. அப்படியா? அப்போனா அதையே செஞ்சிருவோம். சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் எந்த சாப்பாடுனாலும் பிடிக்கும். தண்ணி எடுக்க போன பிள்ளைகளே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாளுங்க. இந்த விறகு பிறக்க போன ஆட்கள் என்ன காணுமே? யார் போனா? நெட்டச்சி, மாலா, சிம்ரன் 3 பேரும் போயிருக்காங்க. இவளுக்கு போனவளுக்கு என்ன ஆளையே காணும். இவளுக்கு எப்போ வருவாளுக? இவளுக்கு வந்தாளுங்கன்னா ஒரு காப்பியை போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அடுத்து உலைய வைக்கலாமேன்னு பார்த்தேன். வரமடைக்காளுகளே. ஆமாக்கா, சீக்கிரம் காப்பி கீப்பியை போட்டு குடிக்கணும். காலையில் வந்த உடனே எல்லாரும் பிரெட்டு தின்னுட்டோம். அது சாப்பிட்ட மாதிரியே இல்லை. வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. மலை மேலே ஏறி அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம்ல, அதை எல்லாரும் களைச்சி போயிட்டீங்க. மாம்பழம் வெட்டி கொடுத்தனே, நீங்களாம் சாப்பிடலையா? மாம்பழமா? எங்க இருந்துச்சு? எனக்கெல்லாம் கண்ணில் காட்டவே இல்லையே. அத்தை, பாட்டி, செல்லத்தாயக்கா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களே. அவங்கெல்லாம் சும்மா தான் கிடக்காங்களாக்கும். ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கலாம்ல. ஐயோ பாவுண்டி, வயசான ஆளுக்க வீட்லேயே ஏதாட்டும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இங்கே வந்த இடத்துல ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம எல்லாரும் இங்கே வேலை செய்யணும்ல, அதே போதும். நம்மளுக்கே இங்கே நிறைய ஆளுக்க இருக்குது. யார் எந்த வேலையை செய்யன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் டி. அவங்கள ஒன்றும் சொல்லாத. அப்படி சொல்லலக்கா, இன்னுக்குள்ளே உட்காந்துருந்தாங்கன்னா கூட மாட பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கும்ல. அவங்க தனியாக போய் உட்காந்துக்கிட்டுதாங்களே. ஊஞ்சலில் கிடந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க, அப்போதே பார்த்தேன். இப்போ என்ன செய்தாங்கன்னு தெரியல. இது நல்ல பெரிய காடு என்னக்கா? ஆமாம், காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போனால் கூட தெரியாது. சரியா உள்ள காடெல்லாம் இருக்கு. பிள்ளைலாம் கீழே இருக்காங்க. என்ன செய்துக எது செய்துகன்னு ஒன்றும் தெரியல. சாப்பிட்டுச்சுகளோ இல்லையோ. ஏன் அவெல்லாம் நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுவான். அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியலையே. கீழே யாரெல்லாம் இருக்கா? கீழே நம்ம பிள்ளைகள் இருக்குக்கா.
அதுக்கு பிறகு நெட்டச்சி மாமியாரும் அவ பிள்ளையும் இருக்கு. பிறகு ராணி அக்கா இருக்காங்க, அவங்க மகளும் மருமகனும் இருக்காங்க. மீனுக்குட்டியும் கீழே தான் இருக்காங்க. அப்போ அவகிட்ட ஃபோன் இருக்கும்ல, நம்ம இங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டால் தெரிஞ்சிட போகுது. ஃபோனில் தான் சிக்னலே கிடைக்க மாட்டேக்கே. மலை மேலே எவன் டவர் கட்டி வச்சிருக்கான்? சிக்னல் இல்லை, ஒன்றும் இல்லை. நானும் எடுத்து கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்ப்போன்னு பார்த்தேன். அங்கே ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேக்கி, சுற்றிக்கிட்டே கிடக்கு. சில நேரம் எங்கேயாவது எடுக்கும் டீ. இரு, எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லிட்டு வரேன். பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா வச்சாங்களான்னு ஒரு ஃபோன் அடித்து கேட்டு வர சொல்லுதே. இங்கே டவரே கிடைக்காது. சொன்ன கேட்காங்களாக்கும். எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. அவர் மட்டும் என்ன செய்வார் பாவம்? அந்த மனுஷன் பாவம் அப்புறாணியாக கிடக்காரு. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் முழிச்சிட்டு இருக்காரு. வேற ஏதாட்டு காய் வெட்டணுமா? இருமா, அவங்க போய் சொல்லிட்டு வரட்டும். அவகிட்ட கேட்டுக்கிடுவோம். அதுக்கு பிறகு காய் வெட்டவா வேண்டாமான்னு பார்ப்போம். ஆ சரி சரி. பெசாட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரையும் இழுத்து போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். ஒரு நிமிஷத்தில் சமையலை பூரா முடிச்சிருவாரு. நம்மளுக்கு வேலை மிச்சம். இந்த வேகாத வெயிலுக்குள்ளே கிடந்து நம்ம போராட தேவையில்லை. அவரே மனுஷன் எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. ஏன் உங்கள் வீட்டுக்காரர் எதுக்குமே வரமாட்டேக்காரு? அவருக்கு இந்த கூட்டத்தோடு சேர்ந்து கிடக்கிறதெல்லாம் பிடிக்காது டீ. எங்கே போனாலும் தனியாக தான் போகணும் பாரு. நான், அவர், என் பிள்ளை 3 பேர் தான் எங்கேனாலும் போவோம். இல்லைன்னா அவர் தங்கச்சிக்காரி வந்தால் கூட்டு போவா. அங்கே மட்டும் வருவார். மற்ற இடத்துக்கெல்லாம் வரவே மாட்டார். அப்படியா? சரி சரி. உங்கள் வீட்டுக்காரி எப்படி? என் வீட்டுக்காரர் நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. பாத்திமா பாத்திமான்னு என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அலைவார். ஆள் பார்க்க மங்குனி மாதிரி இருந்தாலும் புருஷனை கைக்குள்ளே போட்டு வச்சிருக்காளே. என்ன யோசிக்க செல்வி? ஒன்றும் இல்லை பாத்திமா. எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு ஃபோன் அடிக்கணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். இங்கே வந்து பிஸியில் மறந்துட்டேன். முதல்ல போய் அவருக்கு ஒரு ஃபோன் அடிச்சுட்டு வந்துடுதே. ஆ சரி சரி, போயிட்டு வா. நீ இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் இந்த வந்துடுது என்ன. சை, எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. இங்கே அவ சோறு பொங்க போராடிக்கிட்டு கிடக்கா. இந்த மனுஷனுக்கு தூக்கத்தை பாரு, தூக்கத்தை. பகல் நேரத்தில் இப்படி கிடந்து தூங்குதாரே, வீடு விளங்குமா? ஏங்க ஏங்க. ஏய் அப்பா, மோட்டர் போட்ட மாதிரில கொரட்டை விடுதாரு. ஏங்க எந்திங்க. ஏன் மனுஷா, ஒரு மனுஷன் இங்கே கழுதையா கத்திக்கிட்டு இருக்கேன், எந்திக்காம இவர் இப்படி தூங்குதாரே. கும்பகர்ணம் கூட தோத்தாம் போ. ஏங்க ஏங்க எந்திங்க. என்ன அழகா தூக்கம் வந்துச்சு. யார் என்னை எழுப்பி விட்டா இப்போ? நான் தான் எழுப்புனேன். நீ ஏன் எழுப்புன? என்னத்துக்கு இப்போ எழுப்பிக்கிட்டு இருக்க? ஏங்க எவ்வளவு முக்கியமான வேலையெல்லாம் கிடக்கு, நீர் பாட்டுக்கு இப்படி படுத்து கொரட்டை விட்டுட்டு கிடக்கீரு. கொரட்டையா? யாரு கொரட்டை விட்டா? நான்லாம் கொரட்டை விட மாட்டேன். ஆமா ஆமா, ஊருக்குள்ள சொன்னாங்க இவர் கொரட்டையே விட மாட்டாருன்னு. கொரட்டை சத்தம் 7 ஊருக்கு கேக்கு, கொரட்டை விட மாட்டாராம். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு தூங்கிட்டு இருக்கிற மனுஷனை போட்டு இப்படி எழுப்புதே? தூங்க விடுமா, காத்து நல்லா அடிக்கி. வீட்டில் தான் தூங்குனா எழுப்பி எழுப்பி விட்டுருவ. சரி, இங்கேயாவது தூங்கலான்னு பார்த்தா இப்பவும் வந்து எதுக்கு எழுப்பிக்கிட்டு இருக்க? ஆமா, வீட்டுல எழுப்பினா மட்டும் அப்படியே எந்திரிச்சிருவாரு. உனக்கு என்ன வேணும் தாயே? அதை சொல்லு முதல்ல. பிள்ளைகளுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சாப்பிட்டாங்களான்னு கேளுங்க. அதெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்கம்மா. அதை கேட்கறதுக்கா இப்போ தூங்கிட்டு இருக்கிற மனுஷனை எழுப்பிக்கிட்டு இருக்க? கீழே ராணி அக்காவும் அவங்க மகளும் மருமகனும் தான் இருக்காங்க. பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கிடுவாங்கன்னு எப்படி தெரியும்? நம்ம ஊர் ஆளுக்குன்னா பிள்ளைகள் பசி தாங்காதுன்னு தெரியும். சாப்பாடு கீப்பாடு கொடுப்பாங்க. அந்த ஆளுக்கு கொடுத்துச்சோ இல்லையோ, என்ன ஏதுன்னு கேளுங்களேன். ஏம்மா அதெல்லாம் கொடுத்துருவாங்கம்மா. ஏம்மா இந்த வரத்துக்கு வார? ஏங்க நீங்க கேட்டு சொல்லுங்க. ரேகாக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சாப்பிட்டாலா இல்லையான்னு கேளுங்க. அவ கையில ஒரு ஃபோன் வச்சிருக்கல்ல. உன் கையில தான் ஃபோன் இருக்குல்ல, அது எதுக்கு சாமி கும்பிடவா வச்சிருக்க? அதை வச்சு அவளுக்கு ஃபோன் அடிக்க வேண்டியதானே? என் கையில ஃபோன் இருக்கு, ஆனா ஃபோன்ல டவரே கிடைக்கல. நீங்க எங்கேயாவது போய் நின்று பேசிட்டு வாங்க, சரியா? நான் சமைக்கிற வேலை இருக்கு. இப்ப சமைக்கவா நான் ஃபோன் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கவா?
உனக்கு டவர் இல்லைன்னா எனக்கு மட்டும் எப்படி டவர் என்ன வானத்துல இருந்தா குதிச்சு வரும்? நீங்க வச்சிருக்கிறது வேற கம்பெனி, நான் வச்சிருக்கிறது வேற கம்பெனி தானே. என் கம்பெனிக்கு தான் டவர் கிடைக்கல, உங்க கம்பெனிக்கு டவர் கிடைக்கான்னு பாருங்க. சரி பாக்கேன், நீ போ. நான் பாக்க நீ போன்ட்டு படுத்து கிடைக்கிரு. இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எந்திரிச்சு கூட உட்கார மாட்டேங்கிரு. எந்திரிச்சு இப்ப நீங்க போய் பேச போறீங்களா இல்லையா? பேசுதான் தாயே. இங்கனுக்குள்ள உட்கார்ந்தா டவர் கிடைக்காது, முதல்ல எந்திங்க. ஏ கடவுளே, மனுஷனை செத்த நேரம் படுக்க விடுதலுகளா? இங்கதான் காத்து நல்லா சிலு சிலுன்னு அடிக்கி படுத்தோன்னா எப்படி தூங்கணும்னே தெரிய மாட்டேக்கி. அந்த அளவுக்கு தூக்கம் வருது. இவ எழுப்பி எழுப்பி விட்டு கொண்டாடுதாளே. எங்க எந்திங்க, ஏங்க எந்திரிச்சிட்டிங்களா? சரி, அப்ப நான் பிள்ளைகளுக்கு ஃபோன் அடிச்சு பேசிடுங்க. இங்க டவர் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அங்கிட்டாம நடந்து போங்க, அந்த மலை மேலே ஏறி நின்று பேசிட்டு வந்துருங்க. மலை மேலையா? அங்க போய் வலிக்கு உளுந்துட்டா என்ன செய்ய? இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீரு, வலிக்கு எவ்வளவு போறீரு? போய் பிள்ளைங்கிட்ட பேசிட்டு வாங்க. சரி, நான் போய் பேசுதேம்மா. காபி போட்டிங்களா இல்லையா? காபி போட விறகு வேணும்ல, தண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. விறகு எடுக்க போயிருக்காளுங்க, இப்ப வந்துருவாளுங்க. வந்த பிறகுதான் நாங்க காபி போட்டு தருவோம். சரி, நான் ஃபோன் பேசிட்டு வாரேன். காப்பியை போட்டு வைங்க. உலகமே அழிஞ்சாலும் காபி குடிக்கிறத மட்டும் நிறுத்த மாட்டாரு. நீங்க போடுற சோத்துக்களை தின்னுட்டு மனுஷன் உயிரோட வாழ முடியுமா? இந்த காப்பியில தான் கதை ஓடிக்கிட்டு இருக்கு. என்னக்கா, உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டீங்களா? ஃபோன் அடிச்சு பேசினாரா? ஃபோன் அடிங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், சரின்னு இருக்காரு. இங்க டென்ட் போடுதேன்னு எல்லாம் டென்ட் போட்டு உள்ள படுத்து தூங்கிட்டு கிடக்காங்க. நம்மளாம் இங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும், ஆம்பளையாளுக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களாக்கும். எல்லாரும் தூங்கல, எல்லாம் அங்கனுக்குள்ள உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்காரும் இந்த மாலா வீட்டுக்காரும் மட்டும் உள்ள கடந்து தூங்கிட்டு கிடக்காங்க. காற்று நல்லா அடிச்சிருக்கும், அதனால தூங்கி இருப்பாங்க. நம்மளுக்கும் தான் தூக்கம் வருது, நம்ம தூங்கினா கதை நடக்குமா? அதான் எழுப்பி விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, பிறவு என்ன? குரட்டை விட்டுட்டு கிடக்காரு, பிறகு எழுப்பாம எப்படி இருப்பேன்? எழுப்பி விட்டு பிள்ளைகளுக்கு ஃபோன் அடிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். விறகு எடுக்க போன ஆளுக்கு எங்கே போயிட்டாங்க? விறகு கிடைக்கலையோ என்னமோ. விறகு கிடைக்கலனாலும் எதையாட்டும் மரத்தையாவது பிடுங்கிட்டு வந்துருவாளுங்க. அவளுகளை பத்தி உனக்கு தெரியாது. என்ன டீ திடீர்னு சிரிக்க? ஏக்கா, ஒரு தடவை நம்ம எல்லாரும் சேர்ந்து மீன் குட்டி கூட கடலுக்கு மீன் பிடிக்க போனோமே, அதை நினைச்சிட்டேன்க்கா. திடீர்னு சிரிப்பு வந்துட்டு. திடீர்னு இப்ப அதை நினைச்சியாக்கும்? ஆமாக்கா, கடலுக்குள்ள போய் உயிருக்கு போராடி நம்ம நல்ல மீனெல்லாம் பொரிச்சு தின்னு என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். நல்லா ஜாலியா இருந்துச்சுல்ல? ஆமாடி, அத்தை பாட்டியும் மாலாவும் அப்ப சண்டை போட்டுட்டே கிடப்பாங்க. அத்தை பாட்டியை வேற சுறா மீன் கடிக்க வந்துச்சு. பிறகு நம்ம எல்லாரும் சுறா மீன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோம்ல, அதெல்லாம் நினைக்க நினைக்க பயமா இருக்கும். ஆமாக்கா, கடலுக்குள்ள போனோன்னு எப்படி பயங்கரமா இருக்கு பாத்தீங்களா? இந்த மீனுக்குட்டி எப்படித்தான் கடலுக்குள்ள தனியா போறாங்களம்மா, அதுவும் கண்ணு தெரியாம போய்கிட்டு. காலையில கண்ணு தெரியும், ராத்திரி கண்ணு தெரியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு. கண்ணு தெரியாம கடந்து நம்மளையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாங்களே. யாத்தாடி, ராத்திரி கண்ணு தெரியாதுங்கிற விஷயமே கடலுக்குள்ள போன பிறதானே நம்மளுக்கு தெரியும். நான்லாம் பயந்துட்டேன் தெரியுமா? எனக்கெல்லாம் உயிரே கையில கிடையாது. கடவுள் எப்பவும் நம்ம கூட தான் இருப்பாருட்டி, நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. காளியாத்தா மாரியாத்தா எல்லாரும் எங்க கூட எப்பவும் துணையா இருங்க, இருந்து எப்பவும் எங்களை காப்பாத்திக்கிட்டே இருக்கணும். அப்படியா சொன்னா? ஆமாடி, அதுக்கு பிறகு அவள் என்ன செஞ்சா? 2 பிள்ளைகளையும் போட்டு ஓடிட்டா. ஐயோ பாவம், 2 பச்சை பிள்ளைகளாச்சே, அதை போட்டுட்டா ஓடனா? ஆமாம், ஓடிட்டா. பிறகு அவளை காணுன்னு ஊரெல்லாம் தேடி அலைஞ்சாகல்ல, கிடைச்சாலா இல்லையா? தேடின ஆட்கள்லாம் தேடி தேடி வெறுத்து போய் விட்டுட்டாங்க. சரி போய் தொலையுதுன்னு. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஒரு லெட்ரு வந்துச்சு. அந்த லெட்டரில் எழுதியிருந்துச்சு, நான் ஒரு சாமியார் மடத்தில் சாமியாராக போயிட்டேன், அங்கே தான் இருக்கேன், பிள்ளைகளை பார்த்துக்கோங்கன்னு. அவள் புருஷங்காரனுக்கு கோபம் வரலையா? சாமியாராக போனவளை என்ன செய்ய? சரி போய் தொலைன்னு விட்டுட்டு அவன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணத்தை முடிச்சிட்டான். உலகத்தில் இப்படியுமாம்மா பொம்பளையில் இருக்காளுங்க, சாமியாராக போவாங்களாக்கும். ஆமாம், அப்படி இருக்கத்தானே செய்யுதுக. அந்த மேலே தெருவில் முத்துமாரின்னு ஒருத்தி இருந்தாளே, அவள் என்ன ஆனா? ஊருக்குள்ளே ஆளையே காணும்.
அவளுக்கு மாவன் ஒருத்தன் வெளியூரில் இருக்கான்ல, அவனை பார்க்க போகிறேன், என் மாவன் என்னைய நல்ல தங்கமாக தாங்குவான், அங்கே தான் போகிறேன்னு இங்கேருந்து எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு போயிட்டா. போன பிறகு பார்த்தா மருமவளுக்கு இவளுக்கு ஆவலை போல. மருமவக்காரி உங்கள் அம்மாவை கொண்டு முதியோர் இல்லத்தில் விடுதிகளா, நான் வீட்டை விட்டு போட்டான்னு சண்டை போட்டிருக்கா. ஐயையோ, பிறவு என்னாச்சு? இந்த காலத்து பிள்ளைகளும் பொண்டாட்டி சொன்ன பேச்ச தானே கேட்கானுவே, கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டானான். ஆட கிறகம் பிடிச்சவனே, பெத்த தாயை கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு அவன் என்ன செய்ய போறான்? பொண்டாட்டி சொன்னால் கேட்கானுங்கள்ல, பிறகு என்ன செய்ய? இந்த விஷயத்துல நம்ம பிள்ளைகள் பரவாயில்ல என்ன மங்கம்மா, நம்மளை நல்லா வச்சு பத்திரமா பார்த்துக்கிடுதுகளே. ஆமாம் செல்லத்தாயி, என் மவன்லாம் எனக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுவான். என் மருமவக்காரி அதுக்கு மேலே, எனக்கு மகா இல்லையேங்கிற குறைய என் மருமக தான் தீர்த்து வைக்கா. அத்தை 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 அத்தைன்னு என்னைய தங்கமாக தாங்குவா. ஏன் மருமகளும் இப்போ நல்லவளாதான் இருக்கா, போக போக தான் எப்படி இருப்பான்னு தெரியல. பணக்காரி வேற, அவ புத்திய காட்டிடக்கூடாது. உன் மருமகளை குறையே சொல்லாத, அந்த பிள்ளை வெகுளி, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு நல்லா இருக்கும். என்னன்னாலும் யாருக்குனாலும் உதவி செய்வா, அவளெல்லாம் குறையே சொல்லாத. ஆளு குறை சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது மங்கம்மா. கழுதைக்கு சமைக்க மட்டும்தான் தெரிய மாட்டேக்கி. அடுப்பங்கரைக்குள்ள போனாலே வேப்பங்காயா கசக்கு அவளுக்கு. நான் போறேன்னு குதிச்சுக்கிட்டு ஓடுதா. தோரம் பருப்புக்கும் பாசி பருப்புக்கும் கூட வித்தியாசம் தெரிய மாட்டேக்கி. அது போக போக பழகிரும். என்னத்தை பழகுனா போ. அன்னைக்கு வந்து எத்தையே நான் சமையல் பண்ணுதேன்னா, சரி அது வெள்ளிக்கிழமையா இருக்கே, சாம்பார் வச்சிருவோன்னு நினச்சேன். சரி, சாம்பார் நல்லா வச்சாளா? பருப்பெல்லாம் அடுப்பில் போட்டிருக்கேம்மா. குக்கர் விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணி வச்சிரு, நான் இந்த காயெல்லாம் வெட்டிட்டு வாரேன். அதுக்கு பிறகு உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு நான் போனேன். சரி, குக்கர் விசில் வந்தது தானே, அழகாக ஆஃப் பண்ணி வச்சிருப்பாளே. ஆஃப் பண்ணி வச்சா, நல்லா ஆஃப் பண்ணி வச்சா. நானும் ரொம்ப நேரம் ஆயிட்டு குக்கர் விசில் அடிக்கவே இல்லையே, சரி என்ன ஆச்சுன்னு பாப்போன்னு போனேன். ஏம்மா ஆஃப் பண்ணியாம்மான்னு கேட்டேன். எத்தே அதெல்லாம் அழகாக ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் தே அப்படின்னா. பாத்தியா, இப்படிப்பட்ட பிள்ளைய போய் நீ குறை சொல்லுத, என்ன அழகாக ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? சொல்லுததை முழுசாக கேட்டுட்டு பேசு. ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாலா, சரின்னு போய் குக்கரை திறந்து பார்க்கேன். குக்கரும் சுடலை, உள்ள தண்ணியும் சுடலை, பருப்பும் வேகலை, அப்படியே வச்ச மாதிரியே இருக்குது. பருப்பு வேகலையா? கூட 2 விசில் வச்சிருக்கணும். நல்லா வச்சா தாயே, 2 விசில் வைக்க சொன்னேன். அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி விட்டுட்டு போனேன். இவன் என்ன செஞ்சா தெரியுமா, இவளே 2 விசில் அடிச்சுட்டு குக்கர் ஆஃப் பண்ணி கீழே வச்சுட்டா. ரொம்ப கஷ்டம்தான் செல்லத்தாயி. இப்படித்தான் மங்கம்மா, என் பொழப்பு சிரிப்பா சிரிக்கி. ஒரு சமையல் சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேக்கே. சாம்பாரோட நிறுத்திக்கோம்மா, வேற எதுவும் சொல்லி கொடுத்துறாத. அவளுக்கு வேணா தயிர் வாங்கி சோத்தில் ஊற்றி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடு. அதை கூட வந்து சந்தேகம் கேட்பா. எத்தே தயிர் கவர் இந்த பக்கம் கிழிக்கணுமா இந்த பக்கம் கிழிக்கணுமாம்பா. பிள்ளை நல்லா இருக்குன்னு பார்த்தா மெண்டலால இருக்கு. ஆமாம், நம்மளுக்கு வந்ததும் சரி கிடையாது, வாச்சதும் சரி கிடையாது. ஃபோனடின்னு இவ உயிரை போட்டு வாங்குதா. இங்கே டவர் கிடச்சி தொலைய மாட்டேக்கி. நான் எங்கே போய் ஃபோன் அடிக்க? ஒரு கோடு கூட காட்ட மாட்டேக்கி. பிறகு எங்கேருந்து ஃபோனு போவும்? சரி, லட்சுமி சொன்ன மாதிரி அந்த மலை மேலே ஏறி போய் பேசிட்டு வருவோம். இந்த காலத்தில் எல்லாம் ஃபோனை வச்சுக்கிட்டு கிறுக்கு மாதிரி சுற்றிக்கிட்டு அலையுதுங்க. ஆமாம் செல்லத்தாயி, நம்மளாம் ஃபோனை பார்த்ததே கிடையாது. நம்ம ஊரில் ஃபோனே கிடையாது. முதல்ல எங்கனையாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஃபோன் இருக்கும், அதை பார்க்குறதுக்கே ஆட்கள் கூட்டமாக கூடி போய் பார்த்துட்டு வரும். இப்போ பார்த்தா எவங்க இல்லைனாலும் ஃபோன் இல்லாத கையே கிடையாது. 2 பேரும் என்ன செய்தீங்க? மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். பார்த்தா எப்படி தெரியுது? இந்த செல்லத்தாய்க்கு எப்பவுமே நக்கல் ஓவராத்தான் இருக்கு. என்ன முருகேசா, காப்பி கீப்பி போட்டாச்சா இல்லையா? காப்பி போடதான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட்டு எங்க ஆளை காணும்? அந்த பக்கமா போய் சுத்தி பார்த்துட்டு வாரேன்னு போயிருக்கா. தனியாக அவளை எங்கேயும் விடாத. அதெல்லாம் போகமாட்டா. என் கண்ணு கெட்டின தூரத்துல தான் நிக்கணும், என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், அவன் மட்டும் இவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இவன் இங்கே வந்து உட்காந்து உன்னையே பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுல இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாளைக்கு உன் பொண்டாட்டி விளக்கு மாற்ற கொண்டு அடிப்பா, உனக்கு தான் பிரச்சனை. அதெல்லாம் பட்டு அடிக்க மாட்டா. ஏன் அடிக்க மாட்டான்னு சொல்லுதே? ஏன்னா அவ என் பொண்டாட்டி, அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அதனால அவ என்னைய அடிக்க மாட்டா. பொண்டாட்டி மேலே உயிரையே வச்சிருக்கேங்க, பிறகு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சுற்றிக்கிட்டு அலையுதே.
கேர்ள் ஃப்ரெண்டுன்னா எனக்கு இருந்த ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இவ தானே, அதனாலதான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த காலத்தில் கேர்ள் ஃப்ரெண்டுன்னா காதலின்னு அர்த்தம். அப்புறம் தப்பாக நினச்சிக்கிட மாட்டாங்களா? எவன் தப்பா நினைச்ச எனக்கு என்ன, நான் அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டேன். அவ என் ஃப்ரெண்டு, அவ மேலேயும் நான் உயிரையே வச்சிருக்கேன். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் என் உயிரையே கொடுப்பேன். ச்சே, மங்கம்மா ரொம்ப கொடுத்து வச்சவா. உன் பின்னால ஒரு தடிப்பைய சுத்திக்கிட்டு அலைஞ்சானே சின்ன பிள்ளையில, அவன் என்ன ஆனா? அவன் தான் கால்ரா வந்து அப்பமே செத்துட்டானே. செத்துட்டானா? இங்கே என்ன பழக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு? என்ன டீ காபி போட்டாச்சா இல்லையா? எனக்கு என்ன தெரியும், நான் எங்கே காப்பி போட போனேன்? அப்ப எங்க இருந்து வார? மலை மேலே ஒரு சாமியார் இருக்காருன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டோம். அதை நானும் எங்கள் வீட்டுக்காரும் போய் பார்க்கலான்னு போனோம். அந்த சாமியார் இன்னைக்கு லீவான், யாரையும் பார்க்க மாட்டாராம், நாளைக்கு வர சொல்லிட்டாரு. சாமியார் லீவ் விட்டுட்டாராக்கும். ஆமாம் தாத்தா, சாமியார் லீவ் விட்டு போயிட்டாரு. என்ன செய்ய, நம்ம நாளைக்கு போய் பார்க்க வேண்டியதான். நாளைக்கு இங்கேயே இருக்க போறோம். 2 பகல் 1 ராத்திரி. இன்னைக்கு காலையில் வந்திருக்கோமா, இன்னைக்கு பூரா இருந்துட்டு ராத்திரி இங்கே தங்கிட்டு நாளைக்கு இருந்துட்டு நாளைக்கு சாயந்தரமா கிளம்பி கீழே போயிடுவோம். அப்படியா? சரி, 2 நாளைக்கு இங்க கிடந்தா நல்லாத்தான் இருக்கும். மலை மேலேயும் டவர் கிடைக்க மாட்டேக்கி, இங்க எங்க கிடைக்குன்னு தெரியலையே. சரி, இப்படியே போய் இந்த மலை மேலே ஏறுவோம்.